Dear students, now I am going to teach standard 12 second chapter complex number. The concept is modulus of complex number. We know very well modulus word. In lower section, modulus of 3 means answer is 3. We know. We already studied in lower section. Modulus of minus 3 also what? We know very well, plus 3. But meaning is what? இந்த மாதிரி வேல்யூன்னு எனக்கு ஆன்சர் தெரியும், பட் மீனிங் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். மாடுலஸ் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரம் அப்படின்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 to 3. இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் 3க்கும் மாடுலஸ் அப்படின்னு போட்டால் அதோட மீனிங்னா 0க்கும் இந்த 3ங்கிற நம்பர் கிடைக்கல டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இதோட மீனிங். -3 மாடுலஸ் போட்டால் +3 நம்ம போடுறோம். பட் ஒய் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டோம்னா மாடுலஸோட மீனிங் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் சொல்லலாம், பட் இங்கே வந்து நம்மளுக்கு நம்பர் 0ன்னு இங்கே இருக்குது. ஸோ 0 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0க்கும் -3க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்டன்ஸ் 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட் டிஸ்டன்ஸ். 0க்கும் -3க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 3. therefore answer is 3. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இத்தனை நாளாக வந்து மாடுலஸ் ஆஃப் -3 = +3ன்னு போட்டுட்ருக்கோம். ஸோ மாடுலஸ் போட்டால் தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0 to that number. Similarly, modulus of Z2, because we know very well Z3 is 3, that is also what? One complex number. Z4 also -3, that also what? One complex number. All the real numbers are called a complex number. Similarly, -2a, how to find distance? Same meaning, use same meaning. Modulus of -2a. What is the meaning? -2a இருக்கிற அந்த நம்பர் இருக்கிற இடத்துக்கும் 0க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் சொல்கிறது தான் ஆன்சர். லென்த் எவ்வளோன்னு சொல்லணும்னு சொல்லி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ -2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா this is called +1 into i. Here 2 into i, that is 2i, here 3i. ஸோ அப்படி தான் இதை இமேஜின் பண்ணி நீங்கள் பார்க்கணும், பிகாஸ் this is imaginary axis. ஸோ இது -i, இது -2i. ஸோ -2iக்கு இந்த மாடலஸ் போட்ட மீனிங்னா -2iக்கும் 0க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், how much distance நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே here 1, here 2, therefore 2 units, therefore answer is 2. சார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் டயக்ராம் வச்சு தான் சொல்ல முடியுமா சார்? சார் அப்போ இதுக்கு எப்படி சார் டயக்ராம் யூஸ் பண்ணி சொல்கிறது? லிசன். மாடுலஸ் ஆஃப் Z1. வேர் இஸ் Z1? Z1 place is where? Here 4 + 3a. how to denote in organ plane? 4 means we have, நீங்கள் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தா தான் இது ஈஸியாக புரியும். நீங்கள் கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோ பார்த்துருக்கணும் கம்பல்சரி. ஓகே, 4. ஸோ x வேல்யூ, that is real value 4, 3i, imaginary value 3, therefore 3i, therefore the point is here Z1. So modulus of Z1 means the question is, meaning is distance between Z1 to 0. இந்த 0க்கும் Z1க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த லென்த் என்னங்கிறது தான் கொஸ்டின். இதான் கொஸ்டின். இதோட மீனிங் மாடுலஸ் அப்படின்னாவே மீனிங் என்னென்னா லென்த் எவ்வளோ ஆர் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஆரிஜின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரம் 0. இங்கே 0லேருந்து நான் ஆரிஜினே சொல்லிங்க, தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். ஸோ ஃப்ரம் 0 to இந்த Z1 வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்குது, இது ரெண்டு கடையில் இருக்கிற லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குற கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? மாடுலஸ் ஆஃப் Z1. ஸோ இதை நான் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதுக்கு தான் பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இங்கெல்லாம் லென்த்து டேரெக்டாக கவுண்ட் பண்ணிடலாம். இந்த லென்த் எனக்கு தெரியாது, ஹவு டு மெஷர் திஸ் லென்த் வி டோன்ட் நோ. ஸோ அந்த லென்த்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்? திஸ் இஸ் 90 degree, therefore this length square plus this length square always equal to this length square. Just I am taking L, this length is L. So L square equal to, what is this length? We know 4 square plus this length how much? 3. We know 4 + 3i means this length is 3, this total length is 4, therefore 3 square. Therefore L is what? L equal to square root of 4 square plus 3 square.
So L, what is L meaning here? L means distance between 0 to Z1. How to denote it mathematically? Modulus of Z1. So L, instead of L, you can use modulus of Z1 equal to. So we know root of 4 squared is 16 plus 9 squared is, 3 squared is 9. Therefore root 25, therefore 5. So this complex number length is 5. So இப்படி தான் நம்ம find out பண்ணுவோம். So modulus of Z1, that is modulus of 4 plus 3i equal to what? The answer is, we know the answer is 5. But formula is what? Modulus of Z, which is equal to modulus of x plus iy. What is the formula? இதை நம்ம வந்து இந்த கிராஃப், இந்த நம்பரை வந்து நம்ம erase பண்ணிடுறோம். Instead of this number, Z1 கிடையாது, இப்போ Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், மாடுலஸ் கிடையாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகிடும். திஸ் இஸ் L, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா, எந்த சேஞ்சும் நடக்காது இதில். ஸோ வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். So this is the final formula for modulus of Z. That is modulus of Z equal to square root of x square plus y square. That's all. So in complex number, we can use this formula for all numbers. Here what is x, what is y? நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை இது எல்லா சமுக்கும் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் மீனிங் இதுதான், டேரெக்டாக இந்த ரெண்டு சம் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆர் இதில் வந்து ரியல் பார்ட் இருக்குது, இதுலேயும் ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் கிடையாது. ஸோ ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும், அதான் இதோட மீனிங். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் தான் 0 ஆயிடுது இதில். தேர்ஃபோர் 3 ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து ஆன்சர் 3. அதே தான் -3 ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து ஆன்சர் +3. இங்கே பார்த்தீங்கன்னா மீனிங் என்ன? ரியல் பார்ட் இல்லை, அதனால ரியல் பார்ட் 0. தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ 0 ஹியர். ஸோ 0 ஸ்கொயர் 0 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -2. -2 ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணால் +4, +4 கூட எடுத்தால் +2. ஸோ ஆன்சர் 2. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா சம்ஸுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் மாடுலஸ். ஸோ மாடுலஸ்னால் என்னென்னு சொன்னால், ஆரிஜின்லேருந்து, தட் இஸ் 0லேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு மாடுலஸ். அது நாட் ஒன்லி ஃபார் நீங்கள் ரியல் நம்பருக்கு படிச்சிருக்கீங்க, பட் மாடுலஸ் சும்மா படிச்சிருக்கீங்க, பட் மீனிங் இஸ் நாட் தட். மாடுலஸ் மீன்ஸ் இதான் மீனிங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் இது வரைக்கும் பார்த்து, இந்த கான்செப்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். Z into Z bar, இந்த ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு இந்த கொண்டு வந்துட்டால் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். வி நோ வெரி வெல் Z into Z bar ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம இப்போ டெரிவ் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் வி கேன் ரீரைட் Z into Z bar ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். வெரி சிம்பிள். ஸோ இது ஒரு ஸ்மால் ரிலேஷன் பிட்வீன், இதில் என்னென்னா இன்னும் வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணுற ஆன்சருக்கும் மாடுலஸுக்கு உள்ள ரிலேஷன் என்னங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகி நிற்கிது. ஸோ ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இட் ஹேஸ் ஸோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதில் எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டமான ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாடுலஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி புக்கில் வந்து ஆர்டராக இருக்கும், நான் வேறு ஆர்டரில் இங்கே டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z equal to modulus of Z bar. This is first property in book. What is the meaning? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டோட மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. Z equal to 3 plus I, Z bar equal to 3 minus I. What is modulus of Z? Very easy, square root of 3 square. Formula is x square plus y square. That is x is 3. 3 square is 9. Y is 1 plus 1 square. Answer is root 10. Same here. Modulus of Z bar is what? Square root of. Again formula x square. X is 3. 3 square is 9. Always formula is plus. Y is what? Minus 1. Minus 1 the whole square. நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் நம்ம ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர் இப்படி தான் வரும். ஸோ minus 1 the whole square, again plus 1.
therefore again root 10. அதாவது மீனிங் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே எடுத்துக்கலாமே. இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பராக அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி z equal to 3 plus I, சாரி 4 plus 3iன்னு இருந்துச்சு. எஸ் 4 plus 3i. இந்த 4 plus 3i இங்கே இருக்குன்னு சொன்னால் வேர் இஸ் z bar கொஸ்டின். சார் z bar 4 minus 3 அது எங்கே இருக்கும்? x value 4 minus 3 means y value minus 3, that is imaginary. Therefore இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருந்தால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 இந்த இடத்துல வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் மாறுமா? மாறவே மாறாது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார், திஸ் இஸ் ஜெட் பார். இந்த இடத்துல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட் பார். ஸோ ஜெட் 4 plus 3i, z bar 4 minus 3i. ஸோ ஜெட்டோட லென்த் இது, z பாரோட லென்த் இது. இந்த ரெண்டுக்கு லென்த்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? எதுவுமே தெரியல. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் z ஆல்வேஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். தட்ஸ் ஆல். ஸோ மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணாலும் தான், ஜாமெட்ரிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் கான்செப்ட் அதே தான். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அங்கே வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கல் இன்இக்வலிட்டி கொடுத்துருப்பாங்க புக்கில். பட் நான் டீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன். Modulus of z1 into z2 which is equal to modulus of z1 into modulus of z2. Listen carefully. What is the meaning? First multiplication, then taking modulus. First நீங்கள் multiple பண்ணிட்டு அப்புறம் modulus எடுக்கணும். That answer is always equal to first modulus then multiplication. First ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு modulus எடுத்துட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணுற ஆன்சர்னு இதுக்கு மீனிங். இந்த ரெண்டு வேல்யூ எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். Next, third property, division property. What is division property? z1 divided by z2 modulus which is equal to z1 modulus of z1 divided by modulus of z2 where z2 not equal to 0. So, இங்கே 0 வந்தாவே தெரியும் உங்களுக்கு division not possible. Therefore, understand. What is the meaning here? Division then taking modulus which is equal to first separate, you have to take modulus of each complex number then division. இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். நீங்கள் மாடுலஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணுற வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணால் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம சம்ஸ் வரும்போது நிறைய பார்ப்போம். இது another one ப்ராப்பர்ட்டி. தென் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்குது, அது கடைசியாக பார்ப்போம். ஃபோர்த்தில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் புக்கில் இருக்கிற மாதிரி நான் ஆர்டரில் டீச் பண்ணல, நான் வேறு ஆர்டரில் டீச் பண்ணிகிட்ருக்கோம். modulus of z the whole power n equal to zn the whole modulus, both are equal, n element of integer z. ஸோ இங்கே n வந்து z-ஆக இருந்து இன்டிஜர்ஸாக இருந்து, இன்டிஜர்ஸ்னால் -1 -2 +1 0 இதெல்லாம் இருந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாடுலஸ் கண்டுபிடிச்சி பவர் 3 பவர் 4 பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும் z3 இல்லை z power 2 அதோட ஹோல் ஸ்கொயர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு முதல்ல ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எது ஈஸின்னு பார்த்து நம்மளுக்கு தேவையான இடத்துல தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடின்னு எங்கேயாச்சும் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஈஸி. மாடுலஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணால் ரொம்ப ஈஸி. அதே தான் இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே த ஹோல் பவர் n பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு இது ரொம்ப ஈஸி. மாடுலஸ் ஆஃப் ஜெட் கண்டுபிடிச்சிட்டு அதோட பவர் n கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை க்யூப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்ஸ்டடாக இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதில் இருக்குது. நெக்ஸ்ட் புக்கில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொன்னால் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுக்கும் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்டுக்கும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன். இதில் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட், இமேஜினரி பார்ட் ஆல்சோ ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். இதுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் அதனுடைய ரியல் பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம z equal to 3ன்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. இதோட ரியல் பார்ட் என்ன 3 தான். இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன அதுவும் 3 தான். ஸோ இங்கே ரியல் பார்ட்டோட வேல்யூ மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல் ஆகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. z equal to 3னா இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதோட மாடுலஸ் வேல்யூ 3 தான். ஸோ இதோட ரியல் பார்ட் என்னன்னு சொன்னால் ரியல் பார்ட்னா 3 மட்டும் தான், எக்ஸ் தான் ரியல் பார்ட்.
ஸோ ரெண்டும் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரியல் பார்ட்டும் மாடுலஸ் ஆஃப் எட்டும் ஈக்குவலாக இருக்கும். சம்டைம் மாடுலஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இங்கே நம்ம எடுத்திங்களா 4 + 3i, இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் ரியல் பார்ட் 4, இதோட மாடுலஸ் வேல்யூ 5ன்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரியல் பார்ட் பெருசு, ரியல் பார்ட்டோட வேல்யூ பெருசாக இருக்கா, மாடுலஸ் வேல்யூ பெருசாக இருக்கா, மாடுலஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் கம்பேர் தன் ரியல் பார்ட். ஸோ அதுதான் இந்த மீனிங். இதே மீனிங் தான் இமேஜினரி பார்ட்டோட கான்செப்ட்டுக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் 6th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. What is triangle inequality? 7th property. Modulus of Z1 plus Z2 is always less than or equal to modulus of Z1 plus modulus of Z2. 8th, another one property. Modulus of okay, modulus of Z1 minus Z2 is always greater than or equal to modulus of Z1 minus modulus of Z2 the whole modulus. ஒன்றும் கன்ஃபியூஷனெல்லாம் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது ரெண்டும் பார்த்துருவோம், எப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ரெண்டு இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சம் பண்ணிவிட்டு அப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சர் எப்போவுமே என்னவாக இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. எதுக்கு லெஸ் தென்னாக இருக்கும் ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னு சொன்னால், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் பண்ணுறதுக்கு. இதை எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பாருங்கள், ஒரு கிராஃப்லேயே பார்ப்போமே. இப்போ Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. தட் இஸ் 1 + 3iன்னு வச்சுக்கலாம். Z1 = 1 + 1 + 3i. So this is 1 + 3i or 2iன்னு வச்சுக்கோங்க. 2i 1 2. Okay. Next this is Z1. Next Z2. Z2 = you can take 1 2 3. Z2 = 3 + 1iன்னு வச்சுக்கலாம். 3 + i, that is 3 + i. So this is what Z2. Listen carefully. நான் ஆல்ரெடி என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் வீடியோக்கும் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் சில வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் ரியல் பார்ட், திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். என்ன அப்படின்னு சொன்னால், இதோடைய லென்த்து இதோடைய லென்த், இப்போ நாம் இது ரெண்டையும் சம் பண்ணி வர ஆன்சர் எங்கே வரும், அதோடைய ரிசல்ட்டுக்கு ஜாமெட்ரிக்கலாக எந்த இடத்துல வரும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். இதுக்கு பேரலாக நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல வரும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ தான் என்னவாக இருக்குன்னு சொன்னால், Z1 + Z2 ஓட ரிசல்ட்டோட ஆன்சர் இங்கே வந்து நிற்கும். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோவில் சொல்லி, அதாவது Z1 + Z2 வாட் = வாட் சம் 4 + 3i. ஸோ எக்ஸ் வேல்யூ 4, y வேல்யூ இங்கே 2 இருக்குன்னா இங்கே 3i, கொஞ்சம் 3ல் போய் நிற்கும். ஸோ 4 3i. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது another one, this is one complex number, this is one complex number, this is another one complex number. அது இருக்கிற இடம் இதுதான், this is the place of complex numbers. But இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லென்த் இவ்வளோ இருக்குது, that is modulus of Z2 modulus of Z2. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லென்த் modulus of Z1. இப்போ இது ரெண்டுக்கும் சம் பண்ணி வர இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லென்த் modulus of Z1 + Z2 உடைய மாடுலஸ். சம் பண்ணி வர காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லென்த் இதுதான், அதான் அவ்வளோ லென்த் இருக்குது, ரைட். இப்போது இதோட லென்த்து மாடுலஸ் ஆஃப் Z1னா இந்த லென்த்து இது ரெண்டு பேரலல் ஈக்குவல், therefore இதோட லென்த்து மாடுலஸ் ஆஃப் Z1 தான். ஸோ இதை பாருங்கள், இதுக்கு பேர் இதனை ஏன் இதோட நேம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு நேம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு இதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக இமேஜின் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஒன் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடோட லென்த், ஏதோ ஒரு சைடு, நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன், இந்த சைடோட லென்த் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென்னாக இருக்கும்.
ஈக்குவல்ட்டாக இருக்காது, லெஸ் தென்னாக இருக்கும். எதை விட கம்பேர் பண்ண லெஸ் தென்னாக இருக்குன்னு சொன்னால் இந்த லென்த்தையும் சம் பண்ணி வர லென்த்தை விட இந்த தேர்டு சைடோட லென்த்து கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கும். அதாவது ட்ரையாங்கிளில் எப்பவுமே எந்த ரெண்டு சைடோடைய லென்த்தை சம் பண்ண வர ஆன்சர் தான் கிரேட்டராக இருக்கும் கம்பேர் தென் தேர்டு சைடுங்கிறது ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொன்னால் பை ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி திஸ் லென்த் திஸ் ப்ளஸ் திஸ், அதாவது இந்த ரெண்டு இதோட லென்த் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2, இந்த லென்த் இது ரெண்டையும் சம் பண்ணி வர லென்த்து எப்போவுமே ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும், ஈக்குவல்ட்டாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். எதை விட கிரேட்டராக இருக்கும், தேர்டு சைடோட லென்த்தை விட. தேர்டு சைடோட லென்த் இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2. இதை அந்த மேத்தமெட்டிக்கலாகவும் காட்டுற கிராஃபாகவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுதான் எப்பவுமே இதனால தான் இது ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது தான் ட்ரையாங்கிள் இன்இக்வலிட்டி இதோட நேமே. நீங்கள் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து சம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும், இங்கே சம் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிற ஆன்சர் கம்மியாக தான் இருக்கும். அதான் இதோட மீனிங். ஸோ இதை வந்து கிராஃபாக பார்த்துட்டோம், இதான் கிராஃபோட மீனிங். இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் என்ன வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட மீனிங் என்ன, மாடுலஸ் ஆஃப் Z1 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு வாட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், தட் இஸ் 5. Here modulus of Z2 is what, square root of 3 square plus 1 square, that is 10. Here modulus of Z1 plus Z2 is what, square root of 4 square plus 3 square, 16 plus 9, that is 25, that is 5. So இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் this value is 5, this value is 5, that is always less than root 5 plus root 10. root 10 ஓட வேல்யூ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். root 5 ஓட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதை ரெண்டையும் சம் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் கம்பல்சரி அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் இந்த ஆன்சர். ஸோ சம் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சர் ஆல்வேஸ் கம்மியாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் தென் தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் பண்ணுற ஆன்சருங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீங்கள் சம் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் லெஸ் தென் கம்பேர் தென் எதுக்கு அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துகிட்டு சம் பண்ணால் அந்த ஆன்சரை கம்பேர் பண்ணுவோம், இந்த ஆன்சர் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எப்போ சார் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் ரியல் நம்பர்ஸாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இது ரியல் நம்பர்ஸ் கிடையாது, இதுவும் ரியல் நம்பர்ஸ் கிடையாது. இதுவே நீங்கள் ரியல் நம்பர் பியூர்லி இமேஜின் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம்னு சொன்னால் Z1 ஈக்குவல் டு 3, Z2 ஈக்குவல் டு 4. இப்போ 3ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், 4ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா 3 தான், இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா 4 தான். ஸோ மாடுலஸ் வேல்யூ ரெண்டையும் சம் பண்ணால் 7. இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் Z1 + Z2 கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சா வாட் இஸ் Z1 + Z2 ஹியர், தட் ஆல்சோ 7. இதோட மாடுலஸ் வேல்யூ 7 தான். ஸோ இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ரியல் நம்பர்ஸாக இருந்தால் அது ஈக்குவல் ஆயிரும், ஆர் இமேஜினரி நம்பர்ஸாக இருந்தால் பியூர்லி இமேஜின் நம்பர்ஸாக இருந்தாலும் அது ஈக்குவல் ஆயிரும். அதர்வைஸ் இந்த இடத்துல இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்குமே இன்இக்குவலிட்டி தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது, அது ஒரு இம்பார்ட்டன்ஸும், அது அடுத்தடுத்து பார்க்கலாம். சிமிலர்லி அடுத்தது 8th ஒனில் சப்ட்ராக்ஷன் கான்செப்ட், 7th ஒனில் அடிஷன் கான்செப்ட். இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிறோம், இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிறோம். இங்கே தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நீங்கள் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துடலாம் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் வரலான்னா இங்கே மாடுலஸ் வேல்யூ மேபி 5 வந்து இங்கே மாடுலஸ் வேல்யூ 7 வந்துச்சுன்னு சொன்னால், ஸோ 5 - 7 மாடுலஸ் ஆஃப் Z1 5 வந்து மாடுலஸ் ஆஃப் Z2 7 வந்தால், ஸோ இங்கே மைனஸ் சிம்பிளுக்கான 5 - 7 ஆன்சர் -2 மாறிடும். இதை வந்து டிஸ்டன்ஸுக்கு நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறக்காக எக்ஸ்ட்ரா அனதர் ஒன் மாடுலஸ், இந்த ரெண்டோட சப்ட்ராக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடுலஸ் கம்பல்சரி போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இதுவும் ஒன்று தான், பட் இங்கே வந்து ஆடு, இங்கே சப்ட்ராக்ஷன், இங்கே அடிஷன், இங்கே சப்ட்ராக்ஷன். இங்கே சப்ட்ராக்ஷன் போடுறங்காட்டி எக்ஸ்ட்ரா ஒரு மாடுலஸ். பட் இதோட வேல்யூக்கு இதோட வேல்யூ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிற வேல்யூ கிரேட்டராக இருக்கும் கம்பேர் தென் இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்துகிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுற ஆன்சருக்கு. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்பர் அண்டு லோயர் பவுண்ட், இதை ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா ஒன்று நம்ம பேஜ் நம்பர் 68 69 கொடுத்துருப்பாங்க. கீழே கரெக்ட் பாட்டம் ஆஃப் த பேஜில்
ஒரு அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் ஃபார்முலா? லிசன். இதை மிக்ஸ் பண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது சம்மில் நிறையா சம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தட் ஃபார்முலா வாட் இஸ் தட்? திஸ் ஒன் ஃபஸ்ட் z1 + z2. இதை வந்து இங்கே எழுதிக்கங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இங்கே பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த தூக்கி இங்கே எழுதிடுங்க. இதை தூக்கி இங்கே எழுதுங்க. மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸை இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. அடிஷனை மட்டும் வச்சுட்டு எழுதுகிறோம். இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன். இந்த டேர்ம் இங்கே எழுதிக்கணும். z1 மாடுலஸ் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2, அதுக்கு ஒரு மாடுலஸ். இதோட ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது ரெண்டும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அடிஷன் பண்ணுற வேல்யூ தான் அதிகமாக இருக்கும், சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூ கம்மியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. அதுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கு வேணும்னா வேறு ஒரு வீடியோ தான் போடணும். பட் அந்தளவுக்கு டீட்டெயில் நம்ம புக்லேயே லைட்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம் பண்ணுற ஆன்சருக்கும் அது தனித்தனியாக மாடுலஸ் பண்ணி சம் பண்ணுற ஆன்சருக்கும் தனித்தனியாக மாடுலஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற ஆன்சருக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் z1 into z2. ஹவு டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் z1 z2 இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் z1 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு z2 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த 2 காம்ப்ளெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் z1 இங்கேருந்து z2 இங்கே இருந்தால் how to find distance between these 2 complex numbers z1 into z2 now, that is one formula. How to find distance between 2 complex number means you have to take, first you have to subtract z1 minus z2 or z2 minus z1. நீ என்னன்னா போட்டுக்கலாம். அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் முதல்ல நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். how to find distance between 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கேட்டாங்கன்னா, எங்கேயாச்சும் நமக்கு தேவைப்பட்டாச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், you have to subtract 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் then take modulus. that's all. இவ்வளோ தான் ஃபார்முலா. இதை மட்டும் அமைச்சா போதும். ஹவு டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜஸ்ட் யூ சப்ட்ராக்ட் எதை வேணால் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். z2 minus z1 போட்டுக்கலாம், அது z1 minus z2 போட்டுட்டு மாடுலஸ் லென்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் தான் எதை கொடுக்குன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் z1 into z2. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுக்கும். இதுக்கு மேக்ஸில் இன்னொரு ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு மீனிங் ஒன்று தான், இன்னும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் எனி ஒன். ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட். மாடுலஸ் கான்செப்டில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு நம்ம எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ 1 or 2 times நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாக ஓனாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மைண்டில் ஓரலாக நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும் கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வரும். ஸோ அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சும்மா பார்த்துட்டு அப்படி மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ 1 or 2 times பார்த்துட்டு நீங்கள் மைண்டில் கம்பல்சரி நீங்கள் வச்சுருந்தா தான் அது எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.